ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு. இது வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 மற்றும் 24 கேட்கப்பட்டது. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை மாடல் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 8 மாடல் இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஏற்கனவே எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், தனிவட்டி, கூட்டு வட்டிக்கெல்லாம் வந்து எத்தனை மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது வந்து ஃபைனல் ரிவிஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இரு சார்பக எண்களின் மீபோமா அதனுடைய மதிப்பு வந்து 505 மற்றும் அவ்விரு சார்பக எண்களில் ஒரு எண்ணின் மதிப்பு 65 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி எல்சிஎம்க்கு ஹெச்சிசிஎஃப்க்கு உள்ள தொடர்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா 2 எண்களின் பெருக்கு தொகை வந்து எல்சிஎம்க்கும் ஹெச்சிசிஎஃப்னுடைய பெருக்கு தொகைக்கு சமம். இது வந்து x × y = LCM × HCF. ஓகே, சார்பக எண்களுடைய HCF என்னன்னு பார்த்தோம்னா 1 தான். இது வந்து ஸ்டாண்டர்ட். சார்பக எண்களின் HCF வந்து 1, இது வந்து ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்னு ஒரு எண் கொடுத்துட்டாங்க, 65ன்னு ஒரு எண் கொடுத்துட்டாங்க, 65. y தான் கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியாது. LCM என்ன கொடுத்துருக்காங்க, 5005 கொடுத்துறாங்க. சார்பக எண்களுடைய HCF அவங்க கொடுக்கல, ஆனால் சார்பக எண்களுடைய HCF 1. இப்போ அதை அப்ளை பண்ணிடுறாங்க. y = 5005. இந்த 65 இந்த சைடு போகும்போது வகுத்தலில் போகும். அப்போ ஆன்சர் வந்து 77. அடுத்த மாடல், இரு எண்களின் மீபோமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காணும். இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் கொடுக்கல, ஹெச்சிசிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க, 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப்னுடைய 6 மடங்கு எல்சிஎம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப்னுடைய 6 மடங்கு என்ன, 12 × 6 என்ன வரும், 72. அப்போ எல்சிஎம் 72. ஓர் எண் கொடுத்துட்டாங்க 36. அப்போ x 36, y LCM நமக்கு என்ன 72, HCF என்ன 12. அப்போ y = 72 × 12/36. இது 36, 72. அப்போ இது 12, 24 ஆன்சர். அடுத்த மாடல், 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அதன் மீசிமா 900 எனில் அவற்றின் மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து RS அகர்வால் புக்கில் உள்ள கணக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இது 3ஐயும் இந்த மாதிரி வந்து விகிதத்தில் கொடுத்துட்டாங்கன்னா 3ஐயும் வந்து எல்சிஎம் எடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். 15 15 2 30. 3ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30. இப்போ இந்த 900 இருக்கு இல்லையா, இந்த 900/30 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 30 ஆன்சர் வரும். ஓ, ஆன்சர் 30. அடுத்த மாடல், AB என்ற எண்களின் மீபோமா C எனில் A மற்றும் B யின் மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து x × y = LCM × HCF. நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுகிறேன். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் போடும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு மனசுக்குள்ளே போட்டுருணும். இப்போ 2 எண்கள் என்ன சொல்லியிருக்காங்க, A. அப்போ எக்ஸோட மதிப்பு A, இங்கு ஒய்யோட மதிப்பு B. எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க, C. இப்போ HCF கேட்டுருக்காங்க. அப்போ HCF இந்த சைடு வச்சுக்கிட்டு C இந்த பக்கம் கொண்டு வரும்போது AB/Cன்னு வரும் ஆன்சர். அடுத்த மாடல், 2 ஈரிலக்க எண்களில் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீபேகா 5 எனில் அவ்வெண்கள் யாவைன்னு கேட்டுருக்காங்க. இப்போ பாருங்க, இதை என்ன பண்ணுங்க, ஆப்ஷன்லேருந்து போடுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 எண்களின் பெருக்கல் பலன் 300 வரணும், அதுக்கான HCF என்ன வரணும், 5 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எண்ணை எடுத்துப்போம். 15 20 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 300 வரும். ஓகேவா, அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அடுத்து இந்த 15க்கும் 20க்கும் HCF எடுக்கும். 15க்கும்
20க்கும் HCF எடுத்தோம் அப்படின்னா 3 15 4 5 20. அப்போ காமனான ஃபேக்டர் இல்லை. அப்போ HCF என்ன 5. அப்போ இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை. இப்போ ஆன்சர் என்ன 15, 20 தான். அடுத்த மாடல், இரு எண்களின் மீச்சிறு மடங்கு 180 எனில் கீழுள்ளவற்றுள் எது அந்த எண்களின் மீப்போவா ஆகாது? இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. குரூப் 1லேயும் வந்து இது வந்து இரு எண்களின் மீச்சிறு மடங்குன்னு இருக்குது. குரூப் 1ல் வந்து 3 எண்களின் மீச்சிறு மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரெண்டுக்கும் வந்து ஒரே கான்செப்ட் தான். பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதுல எது வந்து HCF இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ HCFங்கிறது என்ன அப்படின்னா இதனுடைய மடங்கு தான் என்னவா இருக்கும், எல்சிஎம்மாக இருக்கும். HCFனுடைய மடங்கு தான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ 45 4 டைம் பெருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 வரும். ஓகேவா? அப்போ 4 மடங்கு வருது. அப்போ இது வந்து HCF தான். 60 3 டைம் வந்து பண்ணிங்கன்னா 180 வரும். அப்போ இதுவும் வந்து HCF. இப்போ 90 எடுத்துக்கோங்க, 2 டைம் வரும் 180. அப்போ இதுவும் HCF. அப்போ எது HCF கிடையாதுன்னா 75 வந்து ஒரு டைம் 75, ரெண்டாவது டைம் இருக்கும்போது 150 வருது, மூணாவது டைம் இருக்கும்போது அதோட 180ஓட கூட வரும். அப்போ இது HCF கிடையாது. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். HCF கிடையாது எதுனாலும் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். 75 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த மாடல், இரு எண்களின் மீசிமா 210 மற்றும் மீபேகா 14 என்றுள்ளவாறு எத்தனை எண் சோடிகள் சாத்தியம்? ஓகே, இப்போ இந்த மாதிரி கேட்டாக்கா என்ன பண்ணுங்க, இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா, 210 பை HCF 14 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 15. இந்த 15ன்னு எத்தனை காரணிகள் உங்களால் செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாருங்க, 15 ஓர் 15 15, அடுத்தது 3 5 15. வேற எது காரணிகள் அமையுமானா அமையாது. ஓர் 15 15, 3 5 15. அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்கு, 2 ஜோடிகள் இருக்கு. ஓகேவா? அடுத்த மாடல், a² + 4a - 12, a² - 5a + 6 ஆகியவற்றின் மீப்போவா a - 2 எனில் மீப்போமா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான காரணியை எடுக்கணும். a² + 4a - 12 இதுக்கான காரணி பார்த்தீங்க அப்படின்னா a + 6 a - 2. நான் சொல்லியிருக்கேன், இந்த 12 எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 12 வந்து எதை 2 பெருக்குனா வந்து 12 வரும்னு பார்க்கணும். 6 2 பெருக்குனா 12 வரும். அதே சமயம் இதுலேருந்து இதை லெஸ் பண்ணாவோ அல்லது கூட்டினாவோ என்ன வரணும், 4 வரணும். அப்போ 6 2 பெருக்குனா +6ஐயும் -2ஐயும் பெருக்குனீங்கன்னா -12 வரணும். சைனும் பார்க்கணும், அதாவது ப்ளஸ் சைனும் மைனஸ் சைனும் அதையும் பார்க்கணும். இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ +6ஐயும் -2ஐயும் வந்து பெருக்குனீங்கன்னா -12 வரும். அதே சமயம் 6லேருந்து -2 வந்து லெஸ் பண்ணும்போது +4 வரும். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ நீங்கள் 4 3 12 வரும். அப்போ 4 3 12 வந்துடும். ஆனால் 4 3 கூட்டினா என்ன வரும், 7 வரும். 4லேருந்து 3 லெஸ் பண்ணால் 1 வரும். அப்போ நடுவில் உள்ளது வராது இல்லையா? அப்போ அந்த காரணிங்கிறது ரெண்டுமே வரணும். இது பெருக்குனா 12 வரணும், கூட்டினாவோ இல்லை லெஸ் பண்ணாவோ என்ன வரணும், 4 வரணும். அதை பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி காரணி எடுக்கணும். ஓகே, அடுத்தது a² - 5a + 6. இப்போ பாருங்க, இதுக்கு a - 3 a - 2. இப்போ பாருங்க, இங்கே +6 இருக்கு, இங்கே -5 இருக்கு. அதையும் பார்த்துக்கணும். +6னா இப்போ 3ஐயும் -3ஐயும் -2ம் பெருக்குனீங்கன்னா 3 2 6 +6 வரும். இப்போ 3ஐயும் -3ஐயும் -2ஐயும் கூட்டினீங்கன்னா -5. ஒன்று கூட்டணும் அல்லது லெஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து லெஸ் பண்ணோம்,
6லேருந்து 2 லெஸ் பண்ணோம்னா 4. இந்த இடத்துல வந்து கூட்டுறோம், ஏன்னா இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. மைனஸை கூட்டும்போது ஆன்சர் வந்து 5 வரும். சைன் அதே சைன் வரும், -5. ஓகேவா? அதான் வந்து இதனுடைய காரணிகள். ஓகே, அடுத்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் என்னன்னு கேட்டுருக்காங்க. நமக்கு x இன்டு ஒய், அப்போ இது ஒரு நம்பர் இல்லையா, எக்ஸுங்கிறது இது ஒரு நம்பர், இன்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம்னு பார்த்துருவோம். அப்போ இது என்ன பண்ணுவோம், a + 6 a - 2 a - 3 a - 2. இப்போ அந்த சைடு உள்ள ஹெச்சிஎஃப் a - 2ங்கிறது இந்த சைடு வகுத்தல் வந்துருமா? இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, x இன்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப்ங்கிற ஃபார்முலா பார்த்தோமா? x இன்டு ஒய், இந்த எக்ஸ் தான் இது, ஒய் தான் இது. அந்த x இன்டு ஒய்யை தான் மேலே எழுதியிருக்கிறேன். ஹெச்சிஎஃப்ங்கிறது a - 2. அந்த ஹெச்சிஎஃப் தான், இந்த ஹெச்சிஎஃப் இந்த பெருக்கல் உள்ளது இங்கே வகுத்தல் வரும்போது a - 2ன்னு வருதா, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த a - 2க்கும் ஒரு a - 2க்கு கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது a + 6 a - 3 a - 2. ஓகேவா? ஓகே, எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சுனாலும் புரிஞ்சிச்சா இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைனாலும் என்ன புரியலைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு, தமிழுக்கும் மேத்ஸுக்கும் போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேத்ஸ் ஃபுல் மார்க் ஏங்கிற டெலிகிராம் சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய இதில் வந்து இந்த மந்த்து 25th அன்னைக்கு மேத்ஸ் வந்து காம்படிஷன் டெஸ்ட் இருக்குது, 2வது டெஸ்ட் நடக்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து கலந்துக்கலாம். என்னென்ன டாபிக்ஸுங்கிறது நீங்கள் குரூப்புக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.